வணக்கம். உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரத பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் எங்க டீம கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டா சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். கண்ணதாசன் படத்தில் பாட்டு பாடியிருப்பார். புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லைன்னு. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்ணதாசன் போயே இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு கண்ணதாசனை தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் அவன் ஒரு பெரிய ஃபிலாசபர் போயிட்டு. ஸோ இந்த தத்துவத்தை பற்றி இன்னைக்கு பேசலான்னு நினச்சேன். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி மனிதமெல்லாம் வெற்றி பெற்றது இல்லை. எனக்கு லைஃப்பில் நிறைய ஸ்மார்ட் பீப்புள் தெரியும். ஸ்மார்ட்னா புத்திசாலி, மற்றவங்களோட திறமை ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு படிப்பு நேச்சுரலாக வரும், அவங்களுக்கு ஸ்போர்ட் நேச்சுரலாக வரும், பல ஸ்கில்ஸ் நேச்சுரல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு மற்றவங்களோட ஜாஸ்தி வரும். நான் ஸ்கூலுக்கு போனது ஒரு இலைட் ஸ்கூல். அந்த இலைட் ஸ்கூலில் போனதுனால எனக்கு 40 பசங்களில் எல்லாருமே பயங்கர டேலண்டடாக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் சல்லடை போட்டு எடுப்பாங்க அந்த ஸ்கூலில். அதில் எப்படின்னா என் கிளாஸில் இருந்த 40 பேரில் எப்போதுமே நான் 30லேருந்து 40க்குள்ளே தான் வருவேன். 35லேருந்து 40ன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம ரேஞ்சு, எல்கேஜிலேருந்து அந்த ஸ்கூல் விட்டு போகிற வரைக்கும். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, என் கிளாஸில் 40 பேரில் 20 பேர் வந்து ஐஐடி போயிட்டோம். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம லைஃப்பில் ரேஸில் தோத்துட்டோம் தான் நினைப்போம். நானும் தோத்துட்டேன்னு தான் நினச்சேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு முள்ள ஸ்மார்ட்டாக இருக்கிறவன் அவன் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறான். நம்மளுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் நம்மளால் அதோட கேட்சப் பண்ண முடியலங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக தோணும். ஆனால் ஒரு 55-56 வயசு இப்போது நாங்கள் எங்கள் பேட்சில் எல்லாருமே நாங்களாம் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். யார் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, தட் இஸ் டாக்டரு, ஆர்கிடெக்டு, ஆடிட்டர், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இந்த கேரியர்னு வேலைக்கு போனவன்னா ரிட்டையர் ஆகிட்டான் இல்லாட்டா ரிட்டையர் ஆகிடுவான். இப்போ நான் பார்க்கும்போது என் ஏஜ் குரூப்பில் ஒன்று என் ஸ்கூலு, அடுத்தது என் காலேஜு, என்னை சுற்றி இருந்த என்னுடைய மக்கள், இதில் பெருசாக யாரும் பெரிய அச்சீவர் இல்லை. என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹை. அச்சீவர்னால் நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உங்களை தெரிய மாதிரி, இல்லை உலகம் தெரிகிற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தா தான் நீங்கள் அச்சீவர். ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இது மாதிரி நீங்கள் வந்திருந்தா தான் ஒரு அச்சீவர்னு பேர். நான் பார்த்ததில் என் குரூப்பில் அது மாதிரி யாரும் வரல, அண்ட் பல குரூப்பில் வரலங்கிறதும் எனக்கு தெரியும். அண்ட் இவெல்லாம் வந்துடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஏன்னா நம்மளுக்கு தைரியங்கிறதே கிடையாது, கரேஜே கிடையாது. இந்த கரேஜ்னால் என்னென்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியங்கிறதே நம்மளுக்கு சைஃபர். நீங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்கலைன்னா லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்க அம்மா அப்பா கைட் பண்ணதுனால தான் அவங்க இன்ஜினியரிங் படித்தாங்க, ஐஐடி படித்தாங்க, அமெரிக்கா ஓடி போனால் லைஃப் பெட்டராக இருக்கும்னு வச்சாங்க. கடவுள் ட்விஸ்ட்டு 91ல் கம்ப்ளீட்டாக இந்தியா லிபரலைஸ் ஆகி அப்படியே பெல்ட் அடித்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. நம்ம பசங்க கரெக்டாக அமெரிக்கா வந்து 88ல் போனவங்களுக்கு 94, 95ல் தான் இந்தியா மாறினதே தெரியும். 96 அதுக்குள்ளே அங்கே கேரியர் செட் ஆகிருக்கும், திரும்பியும் வர முடியாது. அங்கே ஏதோ ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, வாழ்க்கை இருக்குதுன்னு போனால் அதுலேயே பாதி பேர் காலி. என் பேட்சில் ஏதாவது ஒரு சுந்தர் ஒரு 10 பேர் 50 பேர் ஒரு 1000 பேர் 5000 பேர் சக்சீடே இருப்பான். போன 10 லட்சம் பேரில் 5000 பேர் ரொம்ப சக்ஸஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். மற்றவனா அங்கே போய் இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் லைஃப்பை தான் அங்கே இருக்கிறான். எல்லோரும் என்ன பண்ணால், இங்கே இருக்கிற அவங்க அப்பா வச்சுட்டு போன ப்ராப்பர்ட்டியை விற்றாங்க, எப்படி எடுத்துன்னு போனாங்கிற வரைக்கும் ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அவங்க லைஃப்பை திரும்பி பார்க்கறச்ச அவங்களுக்கு பல வருத்தங்கள், கோபங்கள், தாபங்கள் வரும். என்ன கோபம் வரும்னா, தட் இஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாருக்கும் கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். நேச்சர், கடவுள், லக்கு, எதை வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எல்லாரையும் ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துனே இருப்பான். இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது தான் உன்னோட கடவுள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி சீஸ் பண்ணுறீங்கிறது தான். சீஸ்னால் அதை பிடிச்சிக்கிறது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்து
சம்டைம்ஸ் நம்ம புத்திசாலித்தனமாக இல்லாமல் முட்டாளாக இருந்து தைரியசாலியான இருக்கிற முட்டாளாக இருந்தால் லைஃப்பில் நீங்கள் டெஃபினெட்லி மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இது நீங்கள் பல பேரோட லைஃபோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்டில் எடுத்துக்கோங்க, மியூசிக்கில் எடுத்துக்கோங்க, எதில் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த சான்ஸு பிரேக்குன்னு கிடைக்கிறச்ச நீங்கள் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறீங்கிறது தான் உங்களுக்கு லைஃப். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஹ்மானோட லைஃப் எடுத்துக்கோங்க. ரஹ்மானோட அப்பாவே ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் சின்ன வயசில் இறந்துட்டார். அம்மா அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மியூசிக்கு சான்ஸ் கிடைக்கிறச்செல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தார். இவர் இளையராஜாவோட ட்ரூப்பில் ஆர்டிஸ்டாக இருந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். அவர் பேரில் அந்த காலத்தில் திலீப்புன்னு பேர். எடுத்த உடனே அவருக்கு மற்றவங்கள மாதிரிலாம் சான்ஸ் கிடச்சி பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் கிடைக்கல. ஆனால் அவருக்கு என்னென்னா பல ஆயிரக்கணக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜிங்கிள் போட்டுட்டு இருந்தார். அப்படி தான் அவரை தெரியும் எல்லாருக்கும். அந்த காலத்துலலாம் எப்படின்னா ஒரு டைட் ஹைராக்கி மாதிரி இருக்கும். இப்போ மாதிரி நீங்கள் ஓப்பனாக யூடியூபு, ஆப்பிள் மியூசிக்கு நீங்கள் உங்கள் பாட்டை லோட் பண்ணிவிட்டு என் டேலண்ட்டை பாருன்னெலாம் காட்ட முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் உண்டு. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும். அந்த சினிமா கேசட்டாக போடணும். அந்த கேசட் போட்டு விற்கணும். நான் இன்றைக்கி இப்போ யூடியூப்பில் பேசுகிறேன். அந்த யூடியூப் நீங்கள் கேட்டால் ஹிட்டு, ஃப்ளாப்னா ஃப்ளாப் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்புன்னு கிடைக்கிறச்ச நீங்கள் அடிக்கணும். ஆக்சுவலாக எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கே பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் மனக்கசப்பு, வருத்தம். மணிரத்னத்துக்கு அவர் சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரோஜாங்கிற படத்தை சான்ஸ் கொடுக்குறாரு. படம்லாம் போட்டாச்சு. ரோஜாவில் மணி நீங்கள் இளையராஜாட்ட பேசி பணம் கொடுத்துருங்கிறாங்க. மணிரத்னம் போய் இளையராஜா பார்க்கறதுக்காக நிற்கிறாரு. 4 நாள் மரத்தடியில் நிற்கிறாரு. அந்த எங்கள் ஸ்டூடியோ அங்கே. இளையராஜா இவரை கண்டுக்கவே இல்லை. இளையராஜா தான் மோர் டேலண்டட், பெட்டர், ஜீனியஸ் எல்லாம் சரி. அன்றைக்கி ஒழுங்காக மணிரத்னமை பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி ஏன் ரஹ்மானே இருக்க மாட்டோம். அவன் என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு பாலச்சந்தரே காரை ஓட்டின்னு என்ன உன்னை பார்க்க கூட மாட்டானா, அவ்வளோ பெரிய ஆள் அவன், சரி நம்ம வேற ஆளை கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு கூட இருந்த ஒரு அசிஸ்டண்ட் அவன் சொந்தக்காரன், பாலச்சந்தர் சொந்தக்காரன். அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், சொந்தக்காரன் திலீப்னு ஒரு பையன் அருமையாக வாசிக்கிறான். அது வரைக்கும் எல்லாம் கம்போசிஷனுக்கு ஹார்மோனியம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஆள் கீபோர்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். கீபோர்டு போட்டு பாட்டு பாடினதில் பெரிய லக்கு பிடிச்சி போயிடுச்சு. வேறு ஆளும் இல்லை. சரி நீ தான் கம்போசர்னு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த படம் ரோஜா. பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கும் இளையராஜா பெரிய பாடகர் தான். அதுக்கப்புறம் அது மாதிரி ஹிட் அவருக்கு வரல. அதுலேருந்து அவர் கேரியர் டவுன்வேர்டு தான். இதுதான் சொல்கிறேன். பின்னாடி பார்க்கும்போது அன்றைக்கி மணிரத்னமை பார்த்து ஒழுங்காக இவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கேரியர் ஓடி இருக்கும். இதனால தான் சொல்கிறேன் பின்னாடி பார்க்குறச்ச. ஏன்னா இப்போ அவர் அதெல்லாம் பண்ணுறாரு. எஸ்பிபியை பாட்டு பாடக்கூடாதுன்னாரு. எல்லாருமேலேயும் கேஸ் போடுறாரு. கோவத்தை காட்டுறாரு, தாபத்தை காட்டுறாரு. எல்லாத்துக்கும் அவரோட ரைட்ஸ் இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு போகிறாரு. இந்த விருப்பெல்லாம் காட்டாமல் அன்றைக்கி மணிரத்னமை கூப்பிட்டு பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த ப்ராப்ளம்லாம் தூரம் வந்திருக்குமான்னு தெரியாது. இதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் பாருங்கள். அவருக்கு பல படங்கள் ஹிட் ஆகி கேரியர் பீக் ஆகி ஆஸ்கர் விருதெல்லாம் வாங்கிட்டு எது வருமோ ஸ்கூல் நடத்திக்கிட்டு அங்கங்கே கான்சர்ட் போட்டு வரதை பண்ணிட்டு ஒழுங்காக இருக்கார். திரும்பி நம்மளுக்கு வருமா வாழ்க்கை அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கார். இங்கே மெட்ராஸில் கான்சர்ட் ஃப்ளாப் ஆனும்போது கூட தப்பெல்லாம் நான் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டாரு. தட் இஸ் பீயிங் ஸ்மார்ட். நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிறது. இதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பணத்தை டெஃபினட்டாக சேஃப்டி பண்ணி வச்சுருப்பான் அந்த மனுஷன். ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டான். அது அவன் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னா கூட அவன் சைலண்ட்டாக சைடில் போயிட்டார். இன்னும் கேம்லேயே தான் இருக்கார். ஆனால் வாயை விட்டு பேரை கெடுத்துக்கல. இதை தான் நான் சொல்ல வரேன். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.